கேன் குடிநீர் நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தை நடத்தி வரும் நிலையில் இதனால் சென்னையின் குடிநீர் தேவை எவ்வளவு, இந்த நிலையில் சென்னைக்கு எவ்வளவு தண்ணீர் கிடைக்கிறது, கேன் குடிநீரின் அத்தியாவசியம் சென்னை நகரில் எப்படி ஏற்பட்டது, கேன் குடிநீர் வியாபாரம் எப்படி செயல்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் முன்னதாக நாம் பெருஞ்செய்தியில் பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். குறிப்பாக இந்த போராட்டத்தினால் சென்னையில் இருக்கும் குடும்பங்கள் எப்படி பாதிக்கப்படும் என்பதை பற்றியெல்லாம் நாம் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். அனைத்து இடங்களிலும் குடிநீர் கிடைத்து வந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை உறுதி செய்வது என்பது சவாலாகவே இருக்கிறது. கேன் குடிநீரின் தூய்மை பற்றி பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் அது பல குடும்பங்களுக்கு அத்தியாவசிய தேவையாகிவிட்டது என்பதுதான் உண்மை. சென்னையில் கேன் குடிநீரை பயன்படுத்தும் ஒரு கூட்டு குடும்பத்தின் தண்ணீர் தேவையை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை வேளச்சேரி வண்டிக்காரன் தெருவைச் சேர்ந்தவர் இந்த கிருஷ்ணவேணி. கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வரும் இவர் நாள் ஒன்றுக்கு 20 லிட்டர் அளவுடைய 2 கேன்கள் தேவைப்படுவதாக கூறுகிறார். மெட்ரோ தண்ணீர் கிடைத்தாலும் கேன் குடிநீரை தவிர்க்க முடியவில்லை என்கிறார் கிருஷ்ணவேணி. இங்கே பார்த்தோன்னா நான், என் தம்பி ஃபேமிலி, எங்கள் அக்கா பசங்க, என் நாத்தனார் பசங்க எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 11 to 12 மெம்பர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கும். எங்களுக்கு வீட்டில் தண்ணி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 2 கேன்ஸ் தேவைப்படுது. ஆல்மோஸ்ட் அதுக்கு தேவைப்படுற எக்ஸ்பென்சஸ் பார்த்தா கிட்டத்தட்ட நியர்பை 1800 2000 வந்தது. சம்டைம்ஸ் 2000 rupees ஒன்லி ஃபார் கேன் வாட்டருக்கு மட்டுமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பால் காய்ச்சுவது தொடங்கி அனைத்து சமையல் பணிகளுக்கும் கேன் குடிநீரையே பயன்படுத்துவதாக கூறுகின்றனர் இந்த குடும்பத்தினர். சமையல் பர்பஸ்ன்னு பார்த்தா இப்போ நாங்கள் எல்லாமே கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இது சாதம் வைக்கிறதுனா கூட வேறு தண்ணி யூஸ் பண்ணோன்னா சாதம் எல்லோ கலர் ஆகிடும். ஸோ மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணால் தான் சாதம் ஒயிட்டாக வருது. ஸோ அதனால் காய்கறிக்கு மற்ற சமையல் சாம்பார் வைக்கிறதோ இல்லை குழம்பு வைக்கிறது எதுனாலுமே அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கேன் குடிநீரை தவிர்த்து வேறு தண்ணீரை பயன்படுத்துவதில் ஒரு தயக்கம் இருப்பதாகவும் அதனால் குழந்தைகளுக்கு உடல் நலம் பாதிக்குமோ என்ற அச்சம் எழுவதாகவும் கூறுகின்றனர் இந்த குடும்பத்தினர். எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதும் கேன் வாட்டர் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை தவிர்த்து வேறு தண்ணி கொடுக்குறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஏற்கனவே நிறைய வியாதிகள் வந்துட்டுருக்கனால அந்த கேன் வாட்டர் தவிர மற்ற வாட்டர் கொடுக்கும்போது சளி, காய்ச்சல் வியாதி, வேறு ஏதாவது வியாதி வந்துருமோட்டு பயந்துட்டு எதையும் கொடுக்கறதில்லை. பிற மாவட்டங்களில் கேன் குடிநீரை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வாழும் பல லட்சம் குடும்பங்கள் அந்த தண்ணீரை நம்பியே உள்ளன. சுத்தமான தரமான குடிநீர் அடைக்கப்பட்ட குடிநீராகவோ குடிநீர் வழங்கல் வாரியம் மூலமாகவோ கிடைத்தால் மக்கள் அதை பயன்படுத்த தயாராகவே உள்ளனர். ஆகையால் தரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் மணிகண்டன். சென்னையின் பல பகுதிகளில் மெட்ரோ குடிநீர் கிடைக்காத சூழ்நிலை நிலவுகிறது. இதில் கேன்களின் அடைக்கப்பட்ட குடிநீரையே மக்கள் பெரிதும் நம்பியிருக்கிறார்கள். நேற்று இரவு முதலாக வேலை நிறுத்தம் நடைபெற்று வருவதால் அடுத்த சில தினங்களில் கேன் குடிநீருக்கான தட்டுப்பாடு அதிக அளவில் வெளியே தெரிய ஆரம்பித்துவிடும். இந்த சூழலில் இதையே நம்பியிருக்கும் குடும்பங்கள் இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் புதிதாக விரிவாகி வரும் பகுதிகளிலும் சென்னை குடிநீர் வாரியத்தின் தண்ணீர் கிடைப்பது இல்லை. சில இடங்களில் மட்டும் லாரிகள் மூலமாக தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. இதில் சுகாதாரம் தொடர்பான சந்தேகங்கள் எழுவதால் அந்த பகுதிகளில் மக்கள் குடிப்பதற்கு கேன்களில் அடைக்கப்பட்ட நீரையே பெரிதும் நம்பியிருக்கின்றனர். தண்ணீர் விற்பனை நிறுவனங்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் சென்னை வாசிகள் உரிய முன்னேற்பாடுகள் செய்ய தவறிவிட்டார்கள். தற்போது அதிகமானோர் கேன்களை நாடுவதால் அதன் விலை உயரும் அபாயம் இருப்பதாகவும் சொல்கின்றனர். மெட்ரோ வாட்டர் இப்போ நல்ல காலமாக நல்லா வந்துட்டு இருக்கு. அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஆக்ஷன்னால இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புகிறோம் வர கேன் வாட்டர். ஏன்னா சில நேரம் எங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் ஃப்ளோட் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தா கேன் வாட்டரே ஸ்டாப் பண்ணிடலாமன்னு நாங்களே நினச்சோம். தற்போது செயற்கையான குடிநீர் தட்டுப்பாட்டிற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதால் இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று மக்கள் கோருகிறார்கள். தனியார் தண்ணீர் விற்பனை நிறுவனங்களின் திடீர் வேலை நிறுத்தத்தால் சென்னை வாசிகளின் குடிநீருக்கான தடுமாற்றம் இன்றே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.
பொதுமக்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை தவிர கேன் குடிநீர் என்பது சென்னை மக்களின் அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. நிலத்தடி நீர் பல்வேறு இடங்களில் உப்பு நீராக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளை குளிப்பாட்டுவது உட்பட பல்வேறு தேவைகளுக்கும் கேன் குடிநீர் தான் அத்தியாவசிய தேவையாகவே இருக்கிறது. இந்த நிலையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீருக்கான தேடல்தான் மக்களை கேன் குடிநீர் பாட்டில்கள், RO சிஸ்டம் என்று அலைப்பாய வைக்கிறது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன, இதற்கான தீர்வுதான் என்ன என்பது பற்றி நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் நீர்நிலைகள் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர் ஜனகராஜன். அந்த கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தற்போதைய நிலையில் தமிழகத்தில் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் தரமான குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறதா என்பது குறித்து சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் திரு ஜனகராஜன் நம்மளோட இருக்கிறார். அவர்கிட்டயே கேட்போம். சார் வணக்கம் சார். தற்போதைய நிலையில் தமிழகத்தில் பாதுகாப்பான மற்றும் தரமான குடிநீரை மக்கள் வந்து விநியோகிக்கப்படுகிறதா, அவர்கள் வந்து பருகிட்டு இருக்காங்களா? தமிழ்நாட்டில் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் எல்லா லெவலையும் வந்து குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. அது பாதுகாக்கப்பட்டதா என்றால் இல்லை. அது வந்து பாதுகாக்கப்பட்டது என்றால் அந்த குழாயில் தண்ணி வரும்போதே பிடிச்சி நான் வந்து குடிக்கணும். அதில் வந்து பாக்டீரியா இருக்கக்கூடாது. இப்போ அந்த TDS லெவல், அந்த சால்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும். அது ரெண்டுமே இருக்கா நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணீரை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அவங்க காய்ச்சி குடிக்கணும். இல்லை அவங்க வீட்டில் இன்னொரு RO சிஸ்டம் வச்சுட்டு அந்த ப்ராசஸ் பண்ண அப்புறம் தான் அவங்க குடிக்க முடியும். அதனால் இது பாதுகாக்கப்பட்டதா என்றால் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை. நீங்களே சொல்கிறீங்க, அதாவது நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை இந்த அடைக்கப்பட்ட குடிநீரை வந்து மக்கள் விநியோகிச்சுட்டு வராங்கன்னு. இந்த அடைக்கப்பட்ட குடிநீர் வந்து தரமாக இருக்கா? அதான் சொல்கிறேன், அது தர கட்டுப்பாடுங்கிறது இன்றைக்கி இல்லை. அதனால தான் இந்த பசுமை தீர்ப்பாயம் வந்து இன்றைக்கி வந்து இந்த சில கம்பெனிகள்லாம் மூடணும், அவங்க தர கட்டுப்பாடுக்கு வந்து அங்கே சர்டிஃபிகேட் இல்லாமல் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கடைகளில் பார்த்தீங்கன்னா வந்து கேனு ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்க வச்சுருக்கிறாங்க, ரோடில் அடிக்க வச்சுருக்கிறாங்க, வெளியில் அடிக்க வச்சுருக்காங்க, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, கண்ணாபண்ணம் வச்சுட்டு மக்கள் அதான் குடிக்கிறாங்க. ஆக பாட்டிலில் அடைக்கப்பட்ட தண்ணீர் வந்து மக்கள் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. அதை வந்து அவங்க பல வகையில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பான மற்றும் தரமான குடிநீருக்கு கிடைப்பதற்கு நிரந்தர தீர்வு என்ன? அதான் நான் சொன்னேன் முன்னாடி, வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நிரந்தர தீர்வு வேணும்னா வந்து ஒன்று அரசாங்கம் என்ன பண்ணணும்னா வந்து கிடைக்கிற தண்ணீரை உபயோகப்படுத்தணும். நம்ம வந்து கிடைக்கிற தண்ணீரை உபயோகப்படுத்துறதில்ல. மழை காலங்களில் இந்த வெள்ள நீர் வந்து நம்ம வந்து சேமிக்கிறதில்ல. சென்னை மாநகரத்தை சுற்றி திருவள்ளூர், காஞ்சிபுரம் 2 மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கி 3600 ஏரிகள் இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. இன்றைக்கி அந்த ஏரிகளை நாம் ஒழுங்காக பராமரித்தால், மழை பெய்யும் காலங்களில் இவ்வளவு மழை பெய்கிற அந்த காலங்களில் தண்ணீரை இதில் சேமித்தால் சென்னை நகரத்துக்கு வெள்ளம் வராமல் தடுக்கலாம், சென்னை நகருக்கு குடிநீரை சேமிக்கலாம், நிலத்தடி நீர் பெருகும். தீஸ் ஆர் எக்கலாஜிக்கல் யூனிட்ஸ். ஏரிகள் என்பது ஒரு எக்கலாஜிக்கல் சுற்றுப்புற சூழலுக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று. நமக்கு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும், தண்ணீர் நிலத்தடி நீரை சேமிக்க வேண்டும், அதே சமயத்தில் சென்னை நகருக்கும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் நீண்ட கால தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவால் 252 கேன் குடிநீர் நிறுவனங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் நிலையில் அதனை எதிர்த்து இருக்கும் 850க்கும் மேற்பட்ட கேன் குடிநீர் நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தை நடத்தி வருகின்றன. இந்த வேலை நிறுத்தத்தின் பின்னணியில் இங்கிருக்கும் சென்னையின் குடும்பங்கள் எந்த அளவிற்கு பாதிப்புகளை சந்திக்கப் போகின்றன, இதற்கான தீர்வுகள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய பெருஞ்செய்தியாக பார்த்தோம். எத்தகைய தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு இறுதியாக தீர்வாக சொல்லப்படுபவை 2 முக்கியமான விஷயங்கள் தான். ஒன்று, நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்க மழைக்காலங்களில் தண்ணீரை சேமிக்க வேண்டும். இரண்டாவதாக, இயற்கையின் வரமாக இருக்கும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பவைதான் அவை. இந்த 2 விஷயங்களில் அக்கறை காட்டினால் எதிர்காலத்தில் நல்ல குடிநீரை பெற பிற வழிகளை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. குறிப்பாக கேன் குடிநீர் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது என்கிற நிலையும் மாறும் என்கிறார்கள் நீர்நிலைகள் பற்றி தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வரும் ஆய்வாளர்கள். நாளை மேலும் ஒரு பெருஞ்செய்தியில் நாம் சந்திக்கலாம். அதுவரையில் இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. தொடர்ந்து வருவது சர்வதேச செய்திகள்.